தற்போதைய முக்கிய செய்தி. சற்று முன் வந்திருக்கும் செய்தி. சென்னை எழிலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் அண்மை நிகழ்வுகள் இவை. அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரும் தகவல்கள் குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். எழிலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கும் செய்தி குறித்த உங்கள் கூடுதல் தகவல்கள் சிவா. மோகன்ராஜ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது ஒரு அவசர ஆலோசனையை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் என்பது புதுச்சேரியில் நிலை கொண்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் கூட கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களில் தான் தற்போது பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. எனவே சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தற்போது இந்த பெஞ்சால் புயல் காரணமாக அதிக அளவு மழைப்பொழிவை சந்தித்து வரக்கூடிய கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் என்ன? குறிப்பாக சென்னையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் தாக்கம் என்பது தற்போது வரை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அங்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள நீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பன போன்ற பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். எனவே அந்த மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்துல துறை சார்ந்த அமைச்சரான கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், அதே போன்ற தலைமைச் செயலாளர் மற்ற அரசினுடைய உயர் அதிகாரி என பலரிடமும் இது தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில இந்த இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பக்கூடிய வரை தொடர்ந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகள் ஆலோசனைகளையும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருவதும் தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், நன்றி. சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்த கூடுதல் தகவல்களை தந்ததற்கு நன்றி சிவா.